அன்பு தம்பி தங்கைகளே, மனதின் வரிகள் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. சின்ன வயசுல நாம எல்லாரும் ஒரு பழமொழியை கேட்டிருப்போம். பணம் பாதாளம் வரை பாயும். இன்னொரு பழமொழியும் உண்டு, பணம் பத்தும் செய்யும். இதை கேட்ட உடனே நம்மில் பலருக்கு என்ன தோணும்? பணம்னா ஒரு கெட்ட வார்த்தை, பணக்காரர்கள் எல்லாம் இரக்கமற்றவர்கள், பணமா முக்கியம், குணம்தானே முக்கியம் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனால் என் அருமை இளைஞர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கற்பனை உலகத்தை விட்டு நிஜ உலகத்திற்கு வாருங்கள். பசியோடு இருக்கும் ஒருவனிடம் போய் உங்கள் நற்குணத்தை காட்டுங்கள். அவனுக்கு வயிறு நிறையுமா? இல்லை. மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் உங்கள் சொந்தக்காரருக்கு பில் கட்டும்போது, நான் ரொம்ப நல்லவன், என்கிட்ட நல்ல குணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த மருத்துவமனை நிர்வாகம் ஏத்துக்குமா? இங்கேதான் நிதர்சனம் நம் முகத்தில் அறைகிறது. ஆம், பணமே பலம். இது கசக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். 1. சமூகத்தின் பார்வை. இன்றைய சமுதாயம் ஒரு மனிதனை எப்படி எடை போடுகிறது தெரியுமா? அவனுடைய அறிவை வைத்தோ, அவனுடைய அன்பை வைத்தோ அல்ல. அவன் அணிந்திருக்கும் சட்டையின் பிராண்ட், அவன் ஓட்டி வரும் வாகனம், அவன் வங்கி கணக்கில் இருக்கும் இருப்பு, இதை வைத்துதான் இங்கே மரியாதையே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கல்யாண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். பைக்குக்கு பெட்ரோல் போட காசில்லாமல் பஸ் பிடித்து வரும் ஒரு சொந்தக்காரனை இந்த சமூகம் எப்படி வரவேற்கும்? வாசல் ஓரமா உட்கார வைக்கும். அதுவே ஒரு பெரிய காரில் கழுத்து நிறைய நகையோடு இறங்கும் ஒருவரை பார்த்தால், வாங்க மாமா, வாங்க அக்கா என்று முதல் வரிசையில் நாற்காலி போடப்படும். இதுதான் ஊர் உலகத்தின் நியதி. பணம் இல்லாதவன் பேசினால் அது தத்துவம் என்றாலும் உளறலாகவே பார்க்கப்படும். ஆனால் பணம் இருப்பவன் உளறினால் கூட இந்த உலகம் அதை கூர்ந்து கவனிக்கும். இதுதான் பணத்தின் அதிகாரம். இதை நான் சொல்லவில்லை, நம் சமூகத்தின் எழுதப்படாத சட்டம் சொல்கிறது. இளைஞர்களே, நீங்கள் முதலில் இதை உணர வேண்டும். உங்கள் திறமையை இந்த உலகம் மதிக்க வேண்டும் என்றால், அந்த திறமையை வைத்து நீங்கள் உங்களை பொருளாதார ரீதியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். 2வது வறுமை ஒரு பெருமை அல்ல. நம்ம ஊர் சினிமாக்கள்ல ஒரு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. வறுமையை பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம், நாங்க குடிசையில இருந்தாலும் குதூகலமா இருப்போம்னு பாட்டு பாடுவாங்க. இதை கேட்டு கைதட்டிட்டு வந்து நிஜ வாழ்க்கையில வறுமையை பெருமையா நினைக்கிற ஒரு தலைமுறை இங்க உருவாகிடுச்சு. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? பசியில இருக்கிறவன் சிரிக்க மாட்டான், அழுவான். வறுமை என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒரு கொடிய வியாதி. அதை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் அதோட வலி தெரியும். பாஸுக்காக கியூல நிக்கிறதும், கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு காலேஜ் போறதும், நண்பர்கள் கேண்டீன்ல சாப்பிடும்போது எனக்கு பசிக்கல்னு பொய் சொல்றதும் எவ்வளோ பெரிய ரணம் தெரியுமா? அந்த ரணத்தை அனுபவிச்சவங்களுக்கு புரியும் பணத்தோட அருமை. தயவு செய்து வறுமையை கொண்டாடுவதை நிறுத்துங்கள். அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சிந்தியுங்கள். 3. உறவுகளும் பணமும். இளைஞர்கள் பலரும் உணர்ச்சி வசப்படும் ஒரு விஷயம் காதல், உறவுகள். அன்பு இருந்தா போதும், குடிசையில கூட நாங்க சந்தோஷமா வாழ்வோம்னு சினிமா வசனம் பேசுற வயசு இது. ஆனால் தம்பிகளா, தங்கைகளா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. காதல் ரொம்ப அழகானது. ஆனால் அடுத்த வேளை சோற்றுக்கு வழியில்லாத போது அந்த காதல் ஜன்னல் வழியே பறந்து போய்விடும். வீட்டு வாடகை கொடுக்க முடியாத போது, குழந்தைகளின் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத போது, கணவன் மனைவிக்குள் வரும் சண்டையில் அன்பு அடிபட்டு போகும். ஒரு அப்பாவோ அம்மாவோ தன் மகளை ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க நினைக்கும் போது முதலில் பார்ப்பது அவனது செட்டில்மெண்ட் தான். அது பேராசை அல்ல, அது தன் பிள்ளையின் பாதுகாப்பு குறித்த அக்கறை. என் பொண்ணு என் வீட்டுல 3 வேளை நல்லா சாப்பிட்டா, நாளைக்கு உன் வீட்லையும் அவளுக்கு அந்த வசதி கிடைக்குமா என்று கேட்கும் அந்த தகப்பனின் கேள்வியில் நியாயம் இருக்கிறது. அதனால் உறவுகளை தேடி ஓடுவதை விட உங்கள் உழைப்பை தேடி ஓடுங்கள். நீங்கள் பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கும்போது உங்களை விட்டு போன உறவுகளும் உங்களை தேடி வரும். 4. பணத்தை தேடும் பயணம். இவ்வளவு நேரம் பணத்தின் அவசியத்தை பற்றி பேசினோம். அதற்காக எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் என்று அர்த்தமா? கிடையவே கிடையாது. பணம் பலம்தான். ஆனால் குறுக்கு வழியில் வரும் பணம் உங்கள் பலவீனத்தை வெளிப்படுத்தும். உழைத்து சம்பாதிக்கும் பணத்திற்கு ஒரு தனி கம்பீரம் உண்டு. காலையில் எழுந்து வியர்வை சிந்தி உங்கள் மூளையையும் உடலையும் மூலதனமாக்கி நீங்கள் சம்பாதிக்கும் முதல் சம்பளம் இருக்கிறது. அதை உங்கள் அம்மாவின் கையில் கொடுக்கும் போது அவர் முகத்தில் வரும் ஒரு பெருமிதம், அந்த பெருமிதத்திற்கு ஈடாக உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. இளைஞர்களே, உங்களிடம் நேரம் இருக்கிறது, இளமை இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களிலும் தேவையற்ற விவாதங்களிலும் தொலைக்காதீர்கள்.
உங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வங்கிக் கணக்கில் எப்படி பணமாக மாறும் என்று சிந்தியுங்கள். பணத்தின் அடிமையாக இருக்காதீர்கள். பணத்தின் எஜமானனாக இருங்கள். பணம் ஒரு கருவி. அதை கொண்டு உங்கள் வாழ்க்கையையும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் வாழ்க்கையையும் உயர்த்த பாருங்கள். 5வது பெண்களுக்கான பிரத்யேக அறிவுரை. என் அன்பு தங்கைகளே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளும் மிக முக்கியமான விஷயம் இது. எங்க அப்பா பார்த்துப்பார், நாளைக்கு வரப்போற என் கணவர் என்ன பார்த்துப்பார்னு நினைத்து கொண்டு உங்கள் திறமையை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்காதீர்கள். ஒரு பெண் தன் சொந்த காலில் நிற்பது அவள் தன் சுயமரியாதையை காத்துக்கொள்ளும் முதல் படி. கல்யாணமாகி புகுந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றாலும், உங்கள் குரலுக்கு அங்கே ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்றாலும், நீங்கள் பொருளாதார ரீதியாக தற்சார்போடு இருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த உழைப்பில் நீங்கள் வாங்கும் முதல் சம்பளத்துல உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டையும் அம்மாவுக்கு ஒரு புடவையும் வாங்கி கொடுக்கும் போது அவர்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி இருக்கிறதே, அதைவிட ஒரு சொர்க்கம் வேறெங்கும் இல்லை. அதனால் பெண்களே, படிப்பை பாதியில் நிறுத்தாதீர்கள். வேலைக்கு போவதை தவிர்க்காதீர்கள். உங்கள் பணப்பை நிரம்பியிருந்தால் உங்கள் மீதான பார்வையும் மரியாதையும் தானாக உயரும். 6. உதவி செய்வதற்கும் பணம் வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு அவ்வளோ ஆசை, ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னு. தம்பிகளா, நல்ல மனசு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த மனசு நினைக்கிறதை செயல்படுத்த பாக்கெட்ல காசு இருக்கணும். ரோட்ல அடிபட்டு ஒருத்தன் கிடைக்கிறான், அல்லது படிக்க வசதி இல்லாம ஒரு குழந்தை நிக்குது. அப்போ ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதை விட, தாப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த மருத்துவ செலவையோ அந்த படிப்பு செலவையோ ஏத்துக்கிற அளவுக்கு உங்கள் வங்கி இருப்பில் பணம் இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்புவது மட்டும் போதாது, ஆரம் செய்வதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் நல்லெண்ணத்திற்கு உயிர் கொடுக்கவும் பணமே தேவைப்படுகிறது. 7. சம்பாதிப்பது மட்டும் வெற்றி அல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க. ஐடி கம்பெனியில மாசம் 50,000 1,00,000னு சம்பளம் வாங்குறாங்க. ஆனா மாச கடைசியில பார்த்தா கிரெடிட் கார்டு பில் கட்ட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஏன்? சம்பாதிக்க தெரிந்த உங்களுக்கு சேமிக்க தெரியவில்லை, முதலீடு செய்ய தெரியவில்லை. இன்னைக்கு 50,000 சம்பாதிச்சுட்டு 60,000 ரூபாய்க்கு ஆடம்பரமா செலவு செஞ்சா நீங்கள் பணக்காரன் கிடையாது, கடனாளி. உங்கள் நண்பன் 1,00,000 ரூபாயில போன் வைத்திருக்கிறான் என்பதற்காக நீங்களும் இஎம்ஐ போட்டு அதை வாங்காதீர்கள். அது முட்டாள்தனம். பணத்தை ஈட்டுவது எவ்வளவு முக்கியமோ அதை தக்க வைப்பதும் வளர்ப்பதும் அதைவிட முக்கியம். ஆடம்பரத்திற்காக செலவு செய்யாதீர்கள். உங்கள் தேவைகளுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்குமான முதலீடுகளுக்கும் செலவு செய்யுங்கள். பணத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான பலம். 8. சுயமரியாதையும் பணமும். பணம் இல்லை என்றால் நம் சுயமரியாதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரிடமும் அடகு வைக்கப்படும். யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கையை விட ஒரு சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உங்களை ஒதுக்கியவர்கள் முன்னாலே, இவன் அவ்வளவுதான் என்று சிரித்தவர்கள் முன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதிலடி உங்களுடைய வெற்றி. அந்த வெற்றிக்கு அடித்தளம் உங்கள் பொருளாதாரம். என்கிட்ட பணம் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை என்று புலம்புவதை நிறுத்துங்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தது உங்கள் தவறில்லை. ஆனால் ஒரு ஏழையாகவே எந்த ஒரு சாதனையும் இன்றி இறந்து போனால் அது 100க்கு 100% உங்கள் தவறு மட்டுமே. என் அன்பு இளைஞர்களே, இன்று முதல் உங்கள் பார்வையை மாற்றுங்கள். பணம் என்பது தீட்டு அல்ல, அது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை அறத்தின் வழியில் சம்பாதியுங்கள். உங்கள் பெற்றோரின் கஷ்டத்தை போக்குங்கள். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் இருப்பு மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் உழைப்பால் உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். எழுந்து நில்லுங்கள், உழையுங்கள், சம்பாதியுங்கள். இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்கட்டும். உங்களுடைய கருத்துக்களை, பணத்தை பற்றிய உங்கள் அனுபவங்களை மறக்காமல் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறு நெருப்பையாவது பற்ற வைத்திருந்தால் மனதின் வரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.